வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு நார்வேஜியன் மான்ஸ்டர் படமா வெளிவந்திருக்கிற ட்ரோல் 2 படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதைக்களமே இதுக்கு முன்னாடி வந்த ட்ரோல் 1 படத்தோட கதைக்களம் நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் கதைக்களம் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஆராய்ச்சி குழு புதுவித ஒரு ட்ரோலை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாள் தூக்கத்துல இருந்து அந்த ட்ரோல் விழிச்சு ஊருக்குள்ள வந்து பல அழிவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அந்த ட்ரோலை தடுத்து நிறுத்த யாரோட உதவிய கேட்டு போறாங்க. கடைசியா என்னதான் ஆனிச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல லீடா நடிச்ச எல்லா நடிகர்களும் பர்ஃபார்மன்ஸ் வைஸா அருமையா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல ட்ரோல் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், டிசாஸ்டர் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல வர விஎஃப்எக்ஸ் ஆனது படத்துல சூப்பராகவே இருக்குது. படத்தோட பிஜிஎம் ஆடியன்ஸுக்கு பல இடங்கள்ல நல்ல ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணுது. படத்துல நார்வேஜியனோட பழங்கால கதைகளை பத்தி சில இடங்கள்ல சொல்லுவாங்க. அந்த காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட திரைக்கதைய இதுக்கு முன்னாடி வந்த ட்ரோல் 1 படத்தோட திரைக்கதையோட கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தோட திரைக்கதை கொஞ்சம் டவுனா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்தோட முக்கியமான குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு மான்ஸ்டர் மூவி. ஆனா மான்ஸ்டர் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்காம ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்தனால திரைக்கதை பல இடங்கள்ல தடுமாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளுக்கு இன்னுமே பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸை இவங்க சிம்பிளா முடிச்சது ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்குது. படத்துல வர எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.5 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல 2 இடங்கள்ல லிப்லாக் முத்த காட்சிகள் வருது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.